ஆணுக்கு கடுமையான பாபத்துவமான தசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சந்திர தசை, அமாவாசை சந்திரன். அவர் அங்கே அட்டமாதிபதியாகி அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சனியின் பார்வையில் இருக்கிறார். இது கடுமையான பாபத்துவம். இந்த நேரத்தில் அவருக்கு திருமணம் ஆயிருக்கக்கூடாது, ஆயிருச்சு. 2வது 8இல் இருக்கக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய்க்கு எந்த விதமான சுப தொடர்புகளும் ஏற்படலை. சந்திரனே அமாவாசையாகி நீச்ச செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து சனியின் பார்வையில் இன்னும் 10 வருஷம் தசை நடத்த போக 8இல் மறைந்த செவ்வாய் அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து, பாபத்துவமானவருடைய வீட்டில் அமர்ந்து 8இல் மறைந்து 17 வருஷம் தசை நடத்த, அதுக்கப்புறம் நீச்ச செவ்வாயுடைய வீட்டில் உட்கார்ந்து சனியின் பார்வையில் வாங்கின ராகு தசை வர 35 வருஷம் இந்த பையனுக்கு கூடாத தசை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பெண்ணுக்கு இப்போ புதன் தசையில் சனி புக்தி நடக்குது. இந்த புதன் தசையில் சனி புக்தி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு கேது தசை ஆரம்பிக்க போகுது. இந்த கேது தசை குருவோடு சேர்ந்திருக்கிறார், 5ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். பாபத்துவமான புக்திகள் தசைகள் முடிகின்றன. தசையில் சுப பாபத்துவம் எப்படி கணக்கிடுவது? ஒரு டிவோர்ஸ் ஆகுமா, ஒரு இது நடக்குமா, அது நடக்குமா அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுவது? இந்த பெண்ணிற்கு 2025 மே மாதம் வரைக்கும் புதன் தசையில் சனி புக்தி நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் இந்த பெண்ணிற்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தசை ஆரம்பிக்க போகுது. இந்த கேது 5ஆம் அதிபதியோடு 9ஆம் அதிபதியோடு குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார். 11ஆம் இடம் 2வது திருமணத்தை இப்போ தான் சொன்னேன். 2வது திருமணம் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம், திருமணம் போன்ற அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம். 11ஆம் இடத்திலிருந்து 5, 9ஆம் அதிபதிகளோடு இணைந்து சுபராகிய குருவோடு இணைந்து 7 வருஷம் தசை நடத்த போகிறார். அதுக்கடுத்து சுக்கிரன், அந்த சுக்கிரன் 20 வருஷம் நடத்த போகிற சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்துல, கேந்திரத்தில் 4, 10ஆம் இடங்களில் திக்பலம் பெற்ற இந்த சந்திரனுடைய, பௌர்ணமி சந்திரனுடைய சுபத்துவ பார்வையை பெற்று சுக்கிரன் இங்கே தசை நடத்த 27 வருஷம் யோக தசை. அதுக்கப்புறம் 27, 33 வயசு வரைக்கும் சூரியன் குருவோடு சேர, அதற்கப்புறம் பௌர்ணமி சந்திரனே இருக்க கிட்டத்தட்ட 35, 40 வருஷம் இந்த பெண்ணிற்கு சுபத்துவ தசைகள் வருகின்றன. இவங்க 2 பேருக்கும் சேராது, இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. எழுதி வச்சுக்கோங்க.